எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. அதோடையும் அவர் ஒரு காமெடி ஜோனில் தான் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதையும் தாண்டி டாக்டருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் மூவிஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ இந்த படம் வந்து நல்லாவே ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் நான். ஓகே. எஸ்கே காம்போ தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா வில்லன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், துப்பாக்கி பட வில்லன் அண்ட் மியூசிக் அனிருத். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட லெகசி வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வர வர அமரன் மூவி இப்போ 100 டேஸ் செலிப்ரேஷன் பார்த்தா நிறைய மக்கள் இன்னுமே எனக்கு படம் பிடிச்சிருக்கு போய் பார்ப்பேன் அப்படிங்கிற போது கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவரோட லெகசி வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இது அவரோட உழைப்புன்னு நினைக்கிறீங்களா? அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா துப்பாக்கி தான் வேலை செய்யுங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை துப்பாக்கிலாம் வேலை செய்யலை. கண்டிப்பாக அவரோட உழைப்பு தான் வேலை செய்யுது. ஏன்னா ஒரு நார்மல் டிவி ஆங்கர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அந்த டிவி ஆங்கர் போஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம். நம்ம எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குன்னு நமக்கு தெரியும். அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா அவரோட உழைப்பு மட்டும்தான் காரணம். கண்டிப்பாக சூப்பர்ப்பா. அதே மாதிரி அனிருத்தோட காம்பினேஷனில் வருது ஏஆர் முருகதாஸ், இது ஒரு கம்பேக்காக இருக்குமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வரப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசிங்க டைட்டில் ஃபஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? மதராசி டைட்டில் நல்லாயிருக்கு. பேன் இண்டியா மூவி தான் நினைக்கிறேன் இது. ஏன்னா எல்லா மொழியும் போட்டிருந்தானுங்க. பேன் இண்டியா மூவியாக இருக்கும். மேபி இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமரன் மாதிரி இன்னொரு பிளாக் பஸ்டர். ஆமாம், கண்டிப்பாக.